டிஆர்பி டெட் தேர்வுகளில் கேட்கப்படும் மிக முக்கியமான சைக்காலஜி ஆதர்ஸ் வாங்க பார்க்கலாம். உளவியலின் தந்தை வில்லியம் வுண்ட். நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டாலஜி. ஹார்மிக் கொள்கையை வெளியிட்டவர் வில்லியம் மக்டுகல். இயல்பூக்க கொள்கையை வெளியிட்டவர் மக்டுகல். முழுமை காட்சி கோட்பாட்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1912. உள பகுப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் ஃப்ராய்டு. தனிநபர் உளவியலை உருவாக்கியவர் ஆட்லர். பகுப்பு உளவியலை உருவாக்கியவர்கள் யூங். மனிதநேய உளவியலை உருவாக்கியவர்கள் கார்ல் ரோஜர்ஸ் மாஸ்லோ. அமைப்பு நிலை கோட்பாடு வுண்ட் இபி டிட்ச்னர். நடத்தை கொள்கை கோட்பாட்டை உருவாக்கியவர் வாட்சன். உளவியல் பரிசோதனைகளுக்கு வித்திட்டவர் வெப்பர். உள இயற்பியல் நூலை வெளியிட்டவர் பெட்ச்னர். உலகின் முதலில் உளவியல் ஆய்வகத்தை ஏற்படுத்தியவர் வுண்ட். 1879 ஆண்டு லிப்சிக் நகர். புள்ளியியல் அடிப்படையில் தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் கால்டன். தனிநபர் வேறுபாடுகளை அளவிட்டவர் கால்டன் கேட்டல். மருத்துவ உளவியல் பற்றி கூறியவர் மெஸ்மர். அறிவார்ந்த உளவியல் கோட்பாட்டை உருவாக்கியவர் பியாஜே. நுண்ணறிவு சோதனைகளை உருவாக்கியவர் ஆல்பர்ட் பீனே. கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம் பற்றி கூறியவர் ஸ்கின்னர். வயது வந்தோருக்கான நுண்ணறிவு அளவுகளை உருவாக்கியவர் வெக்ஸ்லர். வினா வரிசை முறையை உருவாக்கியவர் பிரான்சிஸ் கால்டன். காலிகா குடும்பத்தை ஆராய்ச்சி செய்தவர் கட்டாடு. அயோவா பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட சோதனை ஒரு கரு இரட்டையர். சமூக எதிர்ப்புகளுடன் கூடிய பல்வேறு வயதுகளுக்கான வளர்ச்சியினை குறிக்கும் நடத்தைகளும் செயல்களும் வளர்ச்சிசார் செயல்கள் என்று கூறியவர் ஹெவிகஸ்ட். எரிக்சனின் வளர்ச்சி நிலைகள் 8. நெறிசாரா அறிவுரை பகிர்தல் பற்றி கூறியவர் கார்ல் ரோஜர்ஸ். தற்கருத்து என்ற சொல்லை முதலில் அறிமுகப்படுத்தியவர் லெக்கி. கூட்டாளி பருவம் என்பது பிள்ளை பருவம். குமர பருவத்தை சிக்கலான அமைதியற்ற பருவம் என்று கூறியவர் ஸ்டான்லி கால். தொழில் உளவியல் வளர்ச்சிக்கு உதவியவர் மையர்ஸ். ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை எழுதியவர் அரிஸ்டாட்டில். சைக்காலஜி என்ற பெயரை முதலில் தன் நூலுக்கு அமைத்தவர் குளோக்கல். ஜீக்ஸ் குடும்பங்களை ஆராய்ச்சி செய்தவர் டக்டேல். அனாதை குழந்தைகளை நல்ல சூழலில் வளர்த்தபோது அவர்களது நுண்ணறிவு ஈவு கூடியது என கூறியவர் லிப்டன். கவனித்தலை பெருமூளையின் செயலாக கருதியவர் ஹெப். ஒரு பொருளை தெளிவாக அறிய செய்யப்படும் முயற்சியே கவனமாகும் என்று கூறியவர் மக்டுகல். கவன வீச்சை பற்றி கூறியவர் ஆர்பி கேட்டல். 1809 கவன வீச்சை பளிங்கு கற்கள் மூலம் சோதனை செய்தவர் ஜான்சன். ஜியான் பியாஜே எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? சுவிட்சர்லாந்து. சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சுக்களில் அசைவு என்று கூறியவர் வாட்சன். சிந்தித்தல் என்பது மொழியும் சிந்தித்தலும் தனியான 2 வேறுபட்ட அடிப்படையிலிருந்து எழுகிறது என்று கருதியவர் வைகாட்ஸ்கி. சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சாகும் என்று கூறியவர் வாட்சன். குழந்தைகளின் தொடக்க நிலையில் அறிவு வளர்ச்சி தொடர்பின்றி நிகழ்வதாகும் என்ற கருத்தை கூறியவர் பியாஜே. உலக மொழிகள் யாவற்றுக்கும் பொதுவாக சில பண்புகள் உள்ளன என்று கூறியவர் சோம்ஸ்கி. ஒவ்வொரு மொழிக்கும் அடிப்படையாக சூழ்நிலை அமைப்பு உண்டு என்று கூறியவர் சோம்ஸ்கி. மொழித்திறன் வளர்ச்சியில் முயன்றி தவறி கற்றல் நடுவிடம் பெறுகிறது என்று கூறியவர் ஸ்கின்னர். புதிர் நிலையை கிளை வழி நிலை என்று கூறியவர் ஜான் டூயி.
சமூக வளர்ச்சி என்பது சமூக தொடர்புகளின் முதிர்ச்சி என்று கூறியவர் ஹெர்லாக். மனித மன வெளிச்சி இயல்பூக்கங்களிலிருந்து உருவாகின்றன என்று கூறியவர் மக்குடுகள். மனவெழுச்சி வெளிப்பாடு என்பது சமுதாயத்திற்கு சமுதாயம் வேறுபடுகிறது என்று கூறியவர் மார்கரெட் மீட். சினம், அச்சம், அன்பு இவை மூன்றும் அடிப்படை மனவெழுச்சியாகும் என்று கூறியவர் வாட்சன். மனவெழுச்சி நுண்ணறிவு என்னும் கருத்தை நமது ஆய்வுகளின் மூலம் பிரபலப்படுத்தியவர்கள் பீனே, வாட்சன். மனவெழுச்சி என்பது நுண்ணறிவில் அடங்கியவை என்று கூறியவர் பீனே, ஹெயின். குழந்தையின் ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகளை குறிப்பிட்டவர் கோல்பர்க். தற்கருத்து என்ற சொல் முதலில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? லெக்கி. நெறிசாரா அறிவுரை பகிர்தல் மூலம் தற்கருத்து பரவலானது என்று கூறியவர் கார்ல் ரோஜர்ஸ். வாழ்க்கை தொழில் ஒன்றை தேர்ந்தெடுத்தலிலும் தற்கருத்து முக்கிய செல்வாக்கு பெற்றுள்ளது என்று கூறியவர் டொனால்டு. கற்றலுக்கு ஒரு உந்துதல் அவசியம் என்று கூறியவர் மெக்கனால். இயல்பான நடத்தைகளுக்கும் அவை மாற்றம் அடைவதற்கும் பின்னணியாக ஊக்கிகள் அமைகின்றன என்று கூறியவர் ஹேட்ஸ். இணைப்பு கோட்பாட்டை கூறியவர் தாண்டைக். ஆக்க நிலையுறுத்தம் பற்றி கூறியவர் பாவ்லோ. செயல்படு ஆக்க நிலையுறுத்தம் பற்றி கூறியவர் ஸ்கின்னர். அறிவு புல கோட்பாட்டை உருவாக்கியவர் ஹேட்ஸ். முயன்றி தவறி கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் தாண்டைக். எல்லா வகையான கற்றலும் ஒரே மாதிரியானவை அல்ல என்று கூறியவர் தாண்டைக். கற்றல் என்பது அறிவு சார்ந்த செயல் என்று கூறியவர்கள் பியாஜே, ப்ரூனர். முயலை பார்த்து பயப்படும் குழந்தையை குணமாக்குவதில் ஆக்க நிலையுறுத்த கற்றல் முறையினை பயன்படுத்தியவர் மேரிகாவர் ஜோன்ஸ். குழந்தைகளுக்கான புலன் அனுபவம் சார்ந்த தானே கற்றல் முறையை அறிமுகப்படுத்தியவர் மாண்டிசோரி அம்மையார். முன்னோக்கி தடை சோதனையின் மூலம் விளக்கியவர்கள் ஆஸ்பெல் அண்டர்வுட். பின்னோக்கு தடை மறத்தல் நியதிகளை விளக்கியவர்கள் முல்லர், பில்சக்கர். உள பகுப்பு கோட்பாட்டின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு. கற்பவரின் ஒரு செயலை பாராட்டி பரிசு தந்தால் அவர் அச்செயலை திரும்ப செய்வார் என்று கூறியவர் ஸ்கின்னர். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மனத்திற்பங்கள் என்ற நூலை வெளியிட்டவர் கார்ட்னர். பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை உருவாக்கியவர் கார்ட்னர். மனவெழுச்சி நுண்ணறிவு என்பது சமூக நுண்ணறிவின் உள் அங்கம் என்று கூறியவர்கள் ஜான் மேயர், பீட்டர் சாலோவோ. நுண்ணறிவு ஈவு என்ற ஒற்றை மதிப்பினை கொண்டு நுண்ணறிவை அளவிட முடியும் என்று கூறியவர் ஆல்பர்ட் பீனே. இரட்டை காரணி கோட்பாட்டை கூறியவர் ஸ்பியர்மேன். குழு காரணி கொள்கையை கூறியவர் தஸ்டன். நுண்ணறிவு வளர்ச்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் H.E. கேரட். 1966 நுண்ணறிவு கட்டமைப்பு என்ற கோட்பாட்டை வெளியிட்டவர் கில்பர்ட். நுண்ணறிவை வளரும் மரத்திற்கு ஒப்பிட்டவர்கள் சில்பர்ட் வெர்னன். ஒருவன் எந்த அளவிற்கு கடினமான செயலை செய்கிறானோ அந்த அளவிற்கு நுண்ணறிவு பெற்றிருப்பான் என்று கூறியவர் சாம்டிபோர்டு. 1944 நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் வெக்ஸ்லர். சைமன் நுண்ணறிவு அளவுகோலை வெளியிட்டவர் பீனே. சைமன் நுண்ணறிவு அளவுகோல் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1911. நுண்ணறிவு ஈவு வாய்ப்பாடு மனவயது கால வயது × 100. சைமன் நுண்ணறிவு அளவுகோலை இங்கிலாந்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் சில்பர்ட். மனத்திறன் தொகுதி சோதனையை வெளியிட்டவர் டெர்மன். நுண்ணறிவு தொகுதி சோதனையை செய்தவர் ஆடிஸ். நுண்ணறிவு சோதனை 16 வயதில் முழுமையடைவதாக கூறியவர்கள் மெர்லின், டெர்மன். மனச்சோதனைகளும் அளவிடுதலும் என்ற நூலை வெளியிட்டவர் கேட்டல். மனத்திறன் தொகுதி சோதனையை செய்தவர் டெர்மன். ஆரம்பப்பள்ளி மாணவர்களுக்கு தொகுதி சோதனையை செய்தவர்கள் பின்ட்னர், கானிங்காம். தொகுதி சோதனையை செய்தவர்கள் குல்மன், ஆண்டர்சன். பேப்பர் பென்சில் சோதனை என்று அழைக்கப்படுவது சொற்பு சோதனை. செயற்சோதனைகளின் அடுக்கை உருவாக்கியவர் டிராவ்லர். பாட்டியா உருவாக்கிய மிக பிரபலமான சோதனை செயற்சோதனை. உருவ அமைப்பு தொடர் சோதனைகளை உருவாக்கியவர் ரேவன். நுண்ணறிவு சோதனையின் தந்தை ஆல்பர்ட் பீனே. பொதுக்காரணி சிறப்பு காரணி என்ற கொள்கையை கூறியவர் ஸ்பியர்மேன்.
மின்னசோட்டா சோதனையை உருவாக்கியவர் டாரன்ஸ். ஒருவருடைய நுண்ணறிவு ஈவை பொதுத்திறனின் மதிப்பினை கொண்டு அளவிட முடியும் என்று கூறியவர் பீனே. இரட்டை காரணி கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1904. 7 to 16 வயது வரையிலான குழந்தைகளின் நுண்ணறிவை அளவிட்டவர் வெக்ஸ்லர். அவாவு நிலையை வரையறுத்தவர் டெம்போ. அடைவூக்கம் பற்றி கூறியவர் டேவிட் மெக்லிலாண்ட். அச்சீவிங் சொசைட்டி என்ற நூலை எழுதியவர் டேவிட் மெக்லிலாண்ட். அடைவு ஊக்கத்தினை வளையம் வீசும் சோதனை மூலம் நிரூபித்தவர் அட்கின்சன். அடைவூக்கம் பற்றி முதலில் கருத்தை வெளியிட்டவர் அட்கின்சன். ஆளுமையானது ஒருவனது தனித்தன்மை வாய்ந்த பண்புகளின் அமைப்பு என்று கூறியவர் கில்போர்ட். ஆளுமை வரையறையில் யாருடைய கொள்கையை மிகவும் சிறந்ததாக எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஆல்போர்ட். மனிதர்களை சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, சிறிமுகத்தான் என்று கூறியவர் கேலன். மனிதர்களை அகமுகன், புறமுகன் என்று கூறியவர் யூங். தன்னலக்காரன், புரட்சியாளன், சூதாடி போன்ற ஆளுமையை பெற்றவர்கள் என்று கூறுபவர் ஆக்ஸ்பர்ன். பகுப்பு உளவியல் கோட்பாட்டினை உருவாக்கியவர் யூங். பொருளறி இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர்கள் முர்ரே, மார்கன். கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யூங். விருப்ப வரிசை சோதனையை உருவாக்கியவர் ஹூடர். தொழில்நுட்ப கவர்ச்சி பட்டியலை உருவாக்கியவர் ஸ்டிராங். இசைவான நாட்ட சோதனையை உருவாக்கியவர் சீசோர். மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையில் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிக்கும் என்று கூறியவர் ஹெல்ஃபீல்டு. வழிகாட்டுதலுக்கு வரையறை தந்தவர்கள் ஆர்தர் ஜே ஜோன்ஸ், கூரோ அண்ட் குரோ. அறிவுரை பகிர்தலுக்கு வரையறை கொடுத்த உளவியல் அறிஞர் மையர்ஸ், ஸ்மித், டால்பர்ட். மறைமுக அறிவுரை பகிர்தலை கூறியவர் கார்ல் ரோஜர்ஸ். அறிவுரை பகிர்தலில் சமரச முறையை வரையறுத்தவர் எப்சி தான். மாணவர்கள் வளர்ச்சிக்கு தேவையான பல்வகை பணிகளின் தொகுப்பே காட்டுதல் ஆகும் என்று கூறியவர் ஹொய்ட். மனநலம் என்பது ஒருவனது ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிப்பதாகும் என்று கூறியவர் ஹெட்பில்ட். தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டை உருவாக்கியவர் ஹூடர். தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர் பிரஸ்லி. படிநிலை தேவை கோட்பாட்டை உருவாக்கியவர் மாஸ்லோ. முதன்மை கற்றல் விதிகளை உருவாக்கியவர் தாண்டைக். மறத்தல் சோதனையை உருவாக்கியவர் எபிங்காஸ். குமர பருவத்தினரிடையே பிரச்சனைகளை ஆராய்ந்தவர் ஸ்டான்லி ஹால். பார்வை திரிபு காட்சி பற்றி கூறியவர்கள் முல்லர், லயர். மனப்பான்மை அளவுகோல் அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் தர்ஸ்டன், லிக்கட். ஒத்த கூறு கோட்பாட்டை உருவாக்கியவர் தாண்டைக். குறிக்கோள் கோட்பாட்டை உருவாக்கியவர் பேக்லி. ஜெர்மனியில் உள்ள லிப்சிக் என்ற இடத்தில் முதல் ஆய்வுக்கூடத்தை நிறுவியவர் வில்லியம் வுண்ட். வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்தினை உடையவர் பெஸ்டாலஜி. வளர்ச்சி ஆளுமை கொள்கையை வெளியிட்டவர்கள் ஃப்ராய்டு, ஆட்லர், யூங். வயதுக்கேற்ற நுண்ணறிவு சோதனையை அமைத்தவர்கள் பீனே, சைமன். வடிவமைப்பு கோட்பாட்டை உருவாக்கியவர் டிட்ச்னர். வகைப்பாடு ஆளுமை கொள்கையை கூறியவர்கள் ஹிப்போக்ரட்டைஸ், கிரட்ஸ்மர், செல்டன். வகைப்பாடு அடிப்படை கூறு ஆளுமை கொள்கையை உருவாக்கியவர் ஐசக். 60 வயதினரின் நுண்ணறிவை அளக்கும் நுண்ணறிவு அளவுகோல் வெக்ஸ்லர். குற்றம் புரியும் இயல்பும் பரம்பரை பண்பாகும் என்பதை ஆராய்ச்சி மூலம் விளக்கியவர் மெண்டல். மேரி கவர் ஜோன்ஸ் விளக்கிய கற்றல் ஆக்க நிலையுறுத்த கற்றல். சாதனை ஊக்கியின் கருத்தினை விளக்கியவர்கள் டார்வின், மெக்லிலாண்ட், மாஸ்லோ. மின்னசோடா என்பது டாரன்ஸ் என்பவரின் ஆக்கத்திறன் சோதனையாகும். ஒருவர் நடத்தை பிறழ்ச்சிகள் எதுவுமின்றி பிறரோடு இணைந்து வாழும் தன்னிணக்கமே மனநலம் என்று கூறியவர்கள் மார்கன், கிங். உயர் அறிவாண்மை குழந்தைகளின் திறமைகளை கூறியவர் கார்ல் ரோஜர்ஸ். மனிதர்களின் இயல்புகளை வகைப்படுத்தியவர் மார்கன். மனநலம் பற்றி கூறியவர்கள் யூங், ஹெட்பில்டு, மார்கன், கிங். பரிசோதனை முறைக்கு எடுத்துக்காட்டாக கூறப்படும் ஆய்வு மெண்டல் ஆய்வு. சொற்சோதனை உருவாக்கியவர் வெக்ஸ்லர். சிக்கல் தீர்வு முறை பற்றி கூறியவர் ஆஸ்போன். மைத்தட சோதனையை கூறியவர் ரோசாக்.
முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லிலண்ட். முழுமை காட்சி கோட்பாடு எப்போது உதயமாயிற்று? 1917. முழுமை காட்சி கோட்பாட்டை உருவாக்கியவர் ஹெஸ்டால்டு கோட்பாட்டினர். ஊக்குவித்தல் கோட்பாட்டை உருவாக்கியவர் மாஸ்லோ. மானிட உளவியல் பற்றி கூறியவர் மாஸ்லோ கார்ல் ரோஜர்ஸ். மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் தர்ஸ்டன் லிக்கட். மறதி வளைவை பரிசோதனையை அளித்தவர் எபிங்காஸ். மறத்தலுக்கான சோதனையை நடத்தியவர் எபிங்காஸ். மறத்தல் கோட்பாட்டை உருவாக்கியவர் பார்ட்லட். மருத்துவ உளவியல் முறைகளை உருவாக்கியவர் மெஸ்மர். மரபின் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் கால்டன் கட்டாடு. பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை உருவாக்கியவர் ஜட். ஜட் முறையை ஆதரித்தவர் ஜான் டூயி. பன்முக நுண்ணறிவு கோட்பாட்டை தந்தவர் ஹொரால்டு கார்டன். நுண்ணறிவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் சிசரோ. படிநிலை தேவை கோட்பாட்டை உருவாக்கியவர் மாஸ்லோ. படிநிலை கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் காக்னே. பகுப்பு உளவியலை தோற்றுவித்தவர் கார்ல் யூங். திட்டமிட்டு கற்றல் முறையை உருவாக்கியவர் ஸ்கின்னர். நடத்தை இயல்வாதிகள் வாட்சன், டோல்மேன், ஸ்கின்னர், ஹப். டாசிஸ்டாஸ்கோப்பினை வடிவமைத்தவர் ஆர்பி கேட்டல். சாதனை ஊக்கக் கொள்கையை கூறியவர் மெக்லிலண்ட். குமரப்பருவம் ஒரு சிக்கலான பருவம் என கூறியவர் ஸ்டான்லி ஹால். குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றி ஆராய்ந்தவர் பியாஜே. கனவுகள் ஆய்வு எனும் நூலை வெளியிட்டவர் பிராய்டு. உளவியல் பரிசோதனைக்கு வித்திட்டவர் E.H. வெபர். உந்த குறைப்பு கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் ஹெல். உள இயற்பியல் பற்றி கூறியவர் பெட்சனர். உள இயற்பியல் நூலினை எழுதியவர் G.T. பெட்சனர். உளவியல் என்பது மனது பற்றியது என்றவர் காண்ட். உளவியல் என்பது மன அறிவியல் அல்ல என்றவர் வாட்சன். உளவியல் என்பது மனிதனின் நனவற்ற நிலையே என்றவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஆக்க நிலைப்பட்ட மறுவினைகள் பற்றிய சோதனை செய்தவர் பாவ்லோ. சிறு குழந்தைகளின் நடத்தை பற்றிய ஆராய்ச்சி செய்தவர் வாட்சன். மனவியல் நூல் ஒன்றில் மூளை நரம்பு தொகுதி பற்றிய விளக்கங்களை முதலில் இணைத்தவர் அலெக்சாண்டர் பெயின். தசை கலப்பு பற்றி சோதனை செய்தவர்கள் மாசோ கிரபலின். குழந்தைகளது விளையாட்டு பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் சிர்லி வான் ஆல்ஸ்டைன். வினா வரிசை முறையை முதலில் மனவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தியவர் கால்டன். செயல் தொடர் ஆராய்ச்சிகளை முதலில் வலியுறுத்தியவர் ஸ்டீஃபன் எம் கோரி. ஆக்க நிலைப்படல் எனும் கருத்து முதல் யாரால் வலியுறுத்தப்பட்டது? பாவ்லோ. குளவி பருவத்திலும் முன் பிள்ளை பருவத்திலும் மன விளைச்சிகளில் ஒரு இருமுக போக்குநிலை தோன்றுகிறது என்று கூறியவர் ஃப்ராய்டு. தியரி ஆஃப் காக்னிட்டிவ் டிசோனன்ஸ் என்ற நூலை எழுதியவர் பெஸ்டிங்கர். பிறப்பு முதல் முதிர்ச்சி வரை சமூக பொருத்தப்பாட்டிற்கான நடத்தை தளங்களை உருவாக்கியவர் டூல். ஆயத்த கொள்கையை முதலில் எடுத்து கூறியவர் மெல் பிரான்ஸ். போட்டி மனப்பான்மை குழந்தைகள் விளையாட்டின் அடிப்படை என்றவர் மக்டுகள். ஆயத்த கொள்கைக்கு எதிரான புனராக்க கொள்கையை ரீகேப்சுலேட்டரி தியரி எடுத்து கூறிய அமெரிக்க மனவியல் அறிஞர் ஸ்டான்லி ஹால். விளையாட்டு முறை எனும் நூலை எழுதியவர் கால்ட் வெல் குக். கல்வியல் விளையாட்டு என்பது குழந்தை மையக் கல்வியின் நேர்பயனாகும் என்றவர் ஜான் ஆடம்ஸ். மனவெழுச்சிகள் 3 பரிமாணங்களில் பரவி காணப்படுகிறது என்று கூறியவர் ஹால்ஸ்பர்க். ஒரு நாயின் மூளைக்கும் தண்டுவடத்திற்கும் உள்ள தொடர்பை நீக்கி சோதனை செய்தவர் ஹெரிங்டன். ஒரு பூனையின் தானியங்கு நரம்பு மண்டலத்தின் சிம்பத்தட்டிக் பிரிவை வெட்டி சோதனை செய்தவர் கேனன். இளம் குழந்தைகளின் மனவெழுச்சி பாகுபடாத கிளர்ச்சியாக இருக்கும் என கூறியவர் பிரிட்ஜஸ். எம்மாணவனையும் மோசமானவன் என்று ஆசிரியர் புறக்கணிக்கக்கூடாது என வலியுறுத்தியவர் பிரஸ்காட். விலங்குகளிடம் காணப்படும் இயல்பூக்கங்களையும் அதிகமான எண்ணிக்கையுள்ள இயல்பூக்கங்கள் மனிதனிடம் காணப்படுகின்றன. வில்லியம் ஜேம்ஸ். தற்கால செய்தி கோட்பாட்டின் அடிப்படையில் கவனித்தலை விளக்க முற்பட்டவர் ஃப்ராட்பண்ட். நுண்ணறிவுடன் இணைப்பு என்பது ஒரு தெளிவான புலன்காட்சியாகும் என கூறியவர் லைப்னிட்ஸின்.
புதியதற்கும் பழையதற்கும் இடைவெளியை குறுக்கி இரண்டையும் இணையச் செய்வது கவனமேயாகும் என்றவர் ஹான். காலை உணவு வினா வரிசை என்ற நூலை எழுதியவர் கால்டன். கான்செப்சுவல் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற கருத்தை கூறியவர் கிளவுஸ் மேயர். பொதுமை கருத்துக்களை கற்பித்தலுக்கான சில உத்திகளை கூறியவர் டிசெக்கோ. கருத்துப்படம் கற்பித்தலில் வடிவப்படம் என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியவர் கோவின். ஜெனீவா நகரத்தில் குழந்தைகளை பற்றிய ஆராய்ச்சிக் கழகத்தின் தலைவராக இருந்தவர் பியாஜே. சொற்களின் பொருள்களை 3 பரிணாமங்களின் அடிப்படையில் மதிப்பிடலாம் என கருதியவர் ஆஸ்கொட். மொழித்திறன் வளர்ச்சியில் முயன்று தவறி கற்றல் நடுவிடம் பெறுகிறதென்றும் கூறியவர் ஸ்கின்னர். இதை போன்ற டிஆர்பி டெட் சைக்காலஜி வினாவிடைகளை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.